உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அமுதாமா, இங்க பாத்தீங்களா வரவேற்பு போர்டு எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. நேசபடியா கொக்கா. ஏ பட்ரோஜா, அவங்க பொண்ணு மாப்பிள அவங்க பேரை போர்டுல ஆச்சரியமா பாக்குறாங்க. நீ என்ன அவங்க முகத்தையே பாத்துட்டு இருக்க? உனக்கு இன்னும் நாள் இருக்கு. போங்க போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. மச நிக்காம பொண்ணு மாப்பிளை உள்ள கூட்டு போங்க. போமா. அண்ணா விளக்கு தானமா பட்டே போமா. பவானி, இது ஒன்னும் சாதாரணமான விளக்கு இல்ல. இன்னொரு குடும்பத்துக்கு விளக்கேத்தி அந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் தரப்போற மருமக கல்யாணத்துக்கு முன்னாடி மண்டபத்துல இருக்கிற பெருமாள் தாயார் காலடியில இருக்கிற இந்த விளக்க அணையாம திரும்ப எடுத்துட்டு போகணும். இது பெருமாள் தாயார் பாதத்துல வைக்கணும். நீ பத்திரமா இத கொண்டு போய் சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போலாம் அமுதாமா. ஏண்டா மாப்பிள, பேசாம இந்த விளக்க தட்டி விட்டுறலாமா? அப்புறம் விளக்க அணைஞ்சு அபசகனம்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானுங்க மாப்பிள. எப்படி சீப்ப ஒளிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியா? உருப்படியா யோசிக்க சொன்னா உருப்படி இல்லாமலே யோசிக்கிறிய மாமா. சரி சரி விடுறா, யோசிக்கிறேன். ஆனா மாப்பிள, நீயும் பலமுறை இந்த மண்டபத்துக்கு மாப்பிளையா வந்துட்டும் போயிட்டே இருக்க. இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதா? யோ, கலாய்க்காம கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாரு, இல்லன்னா நான் கொலகாரன் ஆயிடுறேன். சர்ரா விடுறா விடுறா, அதான் டைம் இருக்குல்ல. எப்படியோமா ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா அத்தை,
அதே மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம காலையில கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா, விட்றா, விட்றா, வாங்குறேன்ல. விட்றா. ஏன்டா இப்படி வயசான காலத்துல என்ன வலுக்கட்டாம கூட்டிட்டு வர? யோ மாமா, வீட்ல நீ என்ன சொன்ன? ம்? என்ன சொன்ன? இது வரைக்கும் நீ பார்த்த சாதாரண மாணிக்கம் நான் இல்ல, நான் ஹெர்குலஸ் மாணிக்கம். இனிமேதான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ம். இந்த கல்யாணம் நடக்காது, என்ன நம்புங்க, நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி? எனக்கு நேரம் ஆக ஆக அடிவயிறு அப்படியே கலக்குது தெரியுமா? யோ மாமா, ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து மாமா. மாப்பிள, ஆழ்கடல் அமைதியா இருக்குன்னா சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹ, இந்த மாணிக்க அமைதியா இருக்கான்னா ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டான்னு அர்த்தம். ம், டேய், காதல் மன்னன் கேள்விப்பட்டிருப்ப, கடத்தல் மன்னன் கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, ஆ, நான் ஏற்பாடு பண்ண ஆளுக கடத்தல் பண்றதுக்கே பிறந்தவனுங்கடா. ஆ, ஓ, இது வரைக்கும் அவனுங்க 99 கடத்தல் பண்ணிருக்கானுங்க. இது அவனுங்களுக்கு 100வது கடத்தல். செஞ்சுரி அடிக்க போறானுங்கடா, செஞ்சுரி அடிக்க போறானுங்க. ஆ, அவனுங்க நமக்காக பவானியை கடத்துறானுங்களோ இல்லையோ, ஆனா அவனுங்க செஞ்சுரி அடிக்கிறதுக்காக கண்டிப்பா பவானியை கடத்திடுவானுங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானுங்க. ஆமா, இப்ப எதுக்கு பவனியை கடத்துற? அவளை கடத்தினா எப்படி? டேய், ஏன்டா இப்படி லூசு மாதிரி கேக்குற? கல்யாண பொண்ணு இருந்தா தானடா கல்யாணம் நடக்கும். அவளை கடத்திட்டா நீ யாரு கழுத்துல தாலி கட்டுவ? அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதா. ஆ, ம், எல்லாரும் பவானியை தேடுற மாதிரி தேடுவோம். அப்புறம் 2 days கழிச்சு கடத்தி வச்ச பவானியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. அதுக்குள்ள வேற ஒரு நல்ல ஐடியா பிடிச்சு எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு யோசிப்போம். டேய், அவசரத்துக்கு இந்த ஐடியா தான்டா சரியா வரும். என்னடா அப்படி பாக்குற? இல்ல, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தெரியும்னு யோசிச்சேன். அதானே, உனக்கு தெரியும், கரெக்ட் தான். எப்படி? ஆ, என்னையே பொய் சொல்ல வச்சு எல்லாருக்கும் வில்லனாக்கணும் தானே நீ? ஆமா, நீ வில்லனாய் பெரிய நம்பியார் ஆயிட்டா. டேய், நான் மட்டும் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லலைன்னா ஆ, அன்னைக்கே உங்க அம்மா மறுகையா, அமுதா உன் வாழ்க்கையில இல்லகையா. அதெல்லாம் ஞாபகம் வச்சு பேசும் அவனை. சரி சரி விடு. ஆ, ஆ. இதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு நீ முதல்ல அந்த கடத்தல் மன்னர்களை சீக்கிரமா வர சொல்லு. வந்து பவானியை கடத்தி அவங்கள செஞ்சுரி அடிச்சு என்ன ஜெயிக்க வைக்க சொல்லு மாமா. இருடா, ஏன் அவசரம்? ம், ஹலோ கிட்னாப்பர் பாய்ஸ், எங்க இருக்கீங்க? அட்வான்ஸ் ஐட்டம்ல ஆன் தி வேல இருப்போம். நான் அனுப்புன போட்டோ வச்சிருக்கீங்கல்ல? நாங்க ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா கடத்தல் வரைக்கும் அந்த முகம் என் கண்ணை விட்டு போகாது. ஆ, ஆ, அவளை கடத்தின பிறகுதான் இறசி ஆகும். ஆ, ஆ, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என் மாப்பிள்ளை இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கான். வாரம் மாப்பிள்ள, கடத்தல் மன்னர்கள் ஆன் தி வே. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.